வெல்கம் டு சவுத் இந்தியா ரைட்டிங் டெப்லர் நம்ம சேனலுக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் நசீர்பாய் எங்கள் வாத்தியார் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து அவரை வந்து அவருக்கு ரொம்ப வந்து பிடிச்ச சுபாவம், அதிகமாக பேச மாட்டார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து புறாவை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் கூட்டுக்கு போகிற மேலே அவருக்கு மைக் செட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரை என்ன கேஷுவலாக என்ன பேசுகிறாரோ அதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்ன எவ்வளோ அழிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணும், மறுபடியும் உருவாக்க முடியுமா புறாங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க உருவாக்குறதுக்கு. எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும். நீங்க பார்த்த புறாங்கள்ல எது இப்போ நல்லா அடிச்சது? நல்லா அடிச்ச புறா எல்லாம் வந்து குல்தார் புறா, சப்ஜா. அப்படிங்களா? எப்படி அந்த கண்டிஷன்ஸ்ல எப்படி இருந்துச்சு புறாங்க? என்ன அதுல ஸ்பெஷல் இருந்துச்சு இப்போ இருக்கிற புறாங்கள் இல்ல? ஸ்பெஷல்னா அந்த அமைப்பே இல்லை. இப்போ அந்த அமைப்பு, அந்த கண்ணுங்க வரலன்னு இல்ல, அமைப்பே இல்ல. முதல்ல அமைப்பு, அந்த கர்ணப்பறாவோட அமைப்பு, மூக்கு, அந்த வால், அந்த தலைக்கட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது, இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி போச்சு. இல்ல, இப்போ சில பேர் சொல்றாங்க ரங்கு ஒண்டிச்சுன்றாங்க. இப்போ புறாங்களோட ரங்கு இல்ல, ரங்கு எல்லாம் அப்புறம் முதல்ல அமைப்பு அதோடைய பேட்டர்ன் இல்லைன்ற. பேட்டர்னே இல்லைன்னாக்கா அப்புறம் கலர் இருந்து என்ன பிரயோஜனம், கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த சீரடிக்கிற இது பேட்டர்ன் இருக்கணும். நேற்று நம்ம சந்திர சார் கிட்ட பேச டைம்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த பெரிய மண்டை புறாங்க, அது பேக் மண்டை புறாங்க வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. பழைய புறாங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு, பெரிய தலை இருந்துச்சு. எல்லாமே பழைய புறாங்க, எல்லாம் தலை பெருசு தான். சின்ன அந்த கோலி தலை எல்லாம் வந்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க ஷோ பண்ண டைம்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு 40-50 வருஷமா ஷோ பண்ணி இருக்கீங்க, அதுக்கு மேல கூட இருக்கலாம். அப்போ இந்த நம்ம இதுல பழைய ஆளுங்க போறாங்க ஓட்டதுல அதெல்லாம் யாரு நல்லா பாக்குறது இல்ல? இந்தியா பெஸ்ட் இல்ல வேர்ல்ட் பெஸ்ட்னு சொல்லலாம் கல்யாண சுந்தரம் சார் தான். நம்ம வாத்தியார் தான், எங்க வாத்தியார். அவருக்கு அப்புறம் தான் வேற பார்த்துருந்தாங்க. புறா பார்த்தாருனாக்கா மொத்த ஜாதகமே சொல்லிடுவாரு. இந்த புறா இது பண்ணும், தப்பு பண்ணும், இது அது பண்ணும், இது பண்ணும், எல்லாம் இருக்க புறால தப்போ நல்லது எல்லாமே சொல்லுவாரு. அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றாங்க. ரொம்ப கம்மி, யாருமே இல்ல. இன்னி வரைக்கும் நானும் வந்து எனக்கு வந்து 70 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் பார்க்கல. நான் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி சோக்கு வலைய பாக்குறேன். அந்த மாதிரி ஒண்ணு என்னன்னாக்கா நல்ல புறா எல்லாம் வந்து நிறைய புறா வந்து வேலூர் சரவணன் வீட்டுக்கு தான் போனது அந்த காலத்துல. எல்லாரும் வீட்டுல போன மாதிரி புறா, அந்த மாதிரி போறாங்க. இன்னைக்கும் போகாது, அந்த மாதிரி எப்பவுமே போனதே இல்லை. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பத்தி. ரொம்ப நல்ல புறா பறந்துச்சுன்னா அந்த புறா விலை கொடுத்து வாங்கி போயிட்டு அவர் வீட்டுல அவரை வச்சு ரசிப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். ரசிப்பாரு. அவ்வளவு அந்த மாதிரி புறாங்க வாங்கினாரு, அவ்வளவு புறா சேர்த்தாரு அவரு. சார் இப்போ நம்ம இந்த பழைய நோட்டீஸ் எல்லாம் பார்த்தோம், 1966 வந்ததெல்லாம் அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டோர்னமெண்ட் இடத்துல அதுல வந்து பெரிய பேருங்கெல்லாம் எவ்வளவு பரம்பரைங்க இருந்துச்சு. ஹிந்துஸ்தானி பரம்பரை, நிலையா பரம்பரை, இதெல்லாம் பரம்பரை இருந்துச்சு. அதுல ஒரு பேர் ஒண்ணு இருந்துச்சு, டிக்கி துரைன்னு சொல்லிட்டு. டிக்கு துரை இங்கிலீஷ்காரர், ஆங்கிலோ இந்தியன். அவரை வந்து புறா வந்து வளர்த்தாரு. நல்ல புறா ஜதை சேர்த்து நல்ல புறாங்க ஓட்டினாரு. நல்ல பேர் இருந்துச்சு அவருக்கு. அந்த ஜாக்கைரா, அதெல்லாம் ஆமா, சின்ன மூக்கு இருக்கும், கால் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி போறாங்க. டிக் பரம்பரை, டிக் பரம்பரை. அப்புறமா டிக் துரைன்றது அவர் தான் உருவாக்குனது. அவரை பத்தி ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி எவ்வளவு லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த டைம்ல. ஆமா. அதுல ஒருத்தர் அந்த இவரு நம்ம அந்த தெரு பேர் இருக்குமே, கிராமணியார். அவரும் வந்து நல்ல சொத்தரி அந்த காலத்துல. அவங்கதான் ஹிந்துஸ்தானி பரம்பரை. ஹிந்துஸ்தான் யூபில இருந்து ஒரு வாத்தியார் கூப்பிட்டு வந்து, அவர் பேர் ஹிந்துஸ்தான். ஆமா, அவர் இங்க வந்து கிராமணியாருக்கு வந்து ஓட்டுனாரு அவர் வீட்டுல. அவர்கிட்ட யாரெல்லாம் கத்துக்கினாங்களோ ஹிந்துஸ்தானி பரம்பரை, அந்த மாதிரி ஒரு லைனேஜ் வந்துச்சு. இப்போ அவர் நம்ம கல்யாண சுந்தரம் சார் எல்லாம் அதுதான் அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்றாங்க, அதுதான் புறா பார்த்துக்கிறாங்க. அவரு நம்ம சாருக்கு வாத்தியாருக்கு உஸ்தாத் வந்து துராப் ஹுசேன் சொல்லி. ஆமா, வாத்தியார் அவரு. ஆமா, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரா இருந்தாரு. அவர் வந்து அவ்வளவு புறால வந்து அவ்வளவு பாக்குற இடத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றார். ரொம்ப பேர் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ கடந்த 10-15 வருஷமா வந்து கர்ணபுரா பொறுத்த வரைக்கும் யாரும் ஒரு நாள் 2 நாள் தாண்டறது கூட ரொம்ப குதிரை கொம்பா இருக்குது. இதுல பொறாங்க இல்லாதனால புது ஃபேன்ஸ் ரெடி ஆகுறாங்க, ஓட்டுவாங்க. இப்ப நம்ம அந்த சவுத் இந்தியால கூட அதான் பண்ணி ட்ரை பண்றீங்க நீங்க. அது வந்து ஒரு பெரிய பெருமையா சொல்லலாம். ஆனா வந்து கண்டிப்பா ஓட்டுவாங்க. கண்டிப்பா. ஆமா, நியூ ஜெனரேஷன் கண்டிப்பா ஓட்டுவாங்க.
சரி நசீர் இப்போ சீரி கரண் அடிக்கிற புறா நம்மளதான் அவங்கள உருவாக்கணும். ம். இந்த மாதிரி வந்து டோர்னமெண்ட் இந்த மாதிரி யூடியூப்ல அவங்களுக்கு வந்து நல்ல இது என்கரேஜ் பண்ணி நல்லா ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இப்போ. சரி, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா புறாங்களை எப்படி உருவாக்கணும், எப்படி செய்யணும், இல்ல எந்த மாதிரி புறாங்களை செலக்ட் பண்ணணும்? என்ன உருவாக்குறது எல்லாம் இப்ப எல்லாம் ஒண்ணு புறாவே இல்லை உருவாக்குற மாதிரி. ஏதாவது இயற்கையாவே சேர்ந்து பறக்கும், இதுதான் சொல்ல முடியும். புறா இருந்தாதானே நம்ம சொல்ல முடியும். புறாவே இல்லாத நேரத்துல ஒண்ணுமே சொல்ல முடியாது. இயற்கையா சேர்ந்துரும், அதுல பறக்கும். ஆனா ஆர்வம் இருக்கு ஓட்டணும்னு சொல்லி எல்லாருக்கும். அதுல ஏதாவது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு புறா ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும், இப்போ எக்ஸ்ட்ராஸ் யாராவது எடுக்கணும்னா என்ன ஒரு பேசிக்கா என்ன இது இருந்தா ஒரு புறா எக்ஸ்டர்னல் நல்லா இருக்கணும். கண்ணு எல்லாம் அப்புறம் எக்ஸ்டர்னல் வந்து பாடி டெயில் எல்லாமே சுத்தமா இருந்தாலும் அந்த புறா தான் பறக்கும். சும்மா வந்து கர்ணப்புறா பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் நல்லா இருக்கணும். பேட்டர்ன் இருக்கணும். எந்த புறாக்கும் அந்தந்த ஜாதிக்கு வந்து அந்தந்த பேட்டர்ன் இருந்தாதான் அந்த புறால ஏதாவது ஒரு இருக்கும். அந்த பேட்டர்ன் இல்லாம வந்து புறாவே வந்து இருக்குனாக்கா ஒத்துக்க முடியாது. பேட்டர்ன் இருக்கணும். சென்னையில வந்து புறாங்களுக்கு பேர் ரொம்ப இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ ஃபலக்ஸர்ன்றாங்க. இது ஃபலக்ஸர் புறாவுடைய கூட சென்னையில வந்து நிறைய பெரிய பெரிய வாத்தியாரங்க இருக்கிறாங்க, ஓட்டுறவங்க சோக்தாரிங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா ஓட்டுவாங்க. சென்னை ஒரு காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பேர் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ரூல்ஸ் மாத்தல. எவ்வளவுதான் புறாங்க போனாலும் இந்த ரூல்ஸ்ல மட்டும் கரெக்டா இருந்தாங்க. அந்த ரூல்ஸ் தான் மறுபடியும் நம்மளுக்கு அந்த புறா எடுத்துன்னு வர மீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றாங்க. எத்தனை 2-3 பேர் இப்போ வந்து ஆல்மெட்ராஸ் கப் எல்லாம் அடிச்சாங்களே, சாதா புறால. அதே மாதிரி கர்நாடகா பறக்க விடுவாங்க. கண்டிப்பா வருவாங்க. இப்போ வந்து நசீர் பைன் சொன்னாவே சென்னையில யாரை கேட்டாலையோ வந்து ஃபலக்ஸர் புறா தான். நீங்க தெரியாதுன்னு நீ சொல்லல, நான் கேள்விப்பட்டது இல்ல. யாராவது எங்கிட்ட பேசி கேட்டா கூட பாய் வந்து ஃபலக்ஸர் புறா வச்சிருந்தாரு. ஃபலக்ஸர் புறா, இந்த ஃபலக்ஸர் புறா என்ன இருந்துச்சு? அதை பத்தி என்னுடைய சொந்தமா எதுவுமே இல்லை. அந்த ஃபலக்ஸர் புறா என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னாக்கா காலையில வந்து விட்டுட்டோம்னாக்கா எப்படி வெயில் அந்த சூரியன் எப்படி உதயமாய் மறையதோ அதே மாதிரி புறா பறக்க பறக்க அந்த சூரியனை பிடிச்சிக்கும். அப்படியே வந்து மறையிற சமயத்துல ஒரு 3 மணி 4 மணிக்கு வீடை தேடி வந்து உட்காரும். அந்த மாதிரி புறாங்க அதுதான் பேர். அது ஃபலக்ஸர்ன்றது வானத்தை வந்து இது வானத்தை வந்து வானத்தை சுத்துற புறா. அது வானத்து மேல சுத்துற புறா. ஃபலக்னா வானம், சைரன்றது சுத்துறது, ஆமா, அலையிறது, எது வேணா சொல்லலாம், எல்லாமே செய்வாங்க. ஆனா இப்போ ஃபலக்ஸருக்கு வந்து இங்க எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அது ரோஷினி புறா தான் அப்படின்னு. இந்த ரோஷினில வந்து 3-4 கலர் வரும். ரோஷன் முதல்ல வந்து சப்ஸா, அப்புறம் ரோஷன், கத்தன், காசினி போறாங்க, அப்புறம் தூமா போறாங்க. ஆமா, இது நாலுமே வந்து ஒரே ஜாதி தான், கலர் தான் டிஃபரன்ஸ். இதுல ரேகாட்டா கூட அதுவும் எல்லாமே வரும். அதுல வேற கலர் கூட வரலாம். ஆனா வந்து இதுதான் இதனாலும் மேல் கையில தான் பறக்கப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஜாதிங்க தனித்தனியா. நீங்க வச்சு இந்த ஃபலக்ஸர் ரோஷன் போறாங்க தான் சொல்றாங்க, ரோஷினி போறாங்க. அது எப்படி இருந்துச்சு? என்ன அதுல ஸ்பெஷல்? அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா புறால வந்து அவ்வளோ தம். காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கு விட்டுட்டோம்னாக்கா சாயந்தரம் 3-4 மணி தான். எங்க வாத்தியார் சொல்லுவாரு அவங்க பாப்பா கிட்ட, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல புறா பார்த்தேன், இந்த மாதிரி காலையில விட்டாங்க சாயந்தரம் வரைக்கும் பறக்கும், ஈவினிங் வரைக்கும். அதெல்லாம் சும்மா சொல்றேன். அப்புறமா வந்து அவரே போய் பார்த்துட்டு அப்பதான் தெரிஞ்சது எல்லாருக்கும் ஃபலக்ஸர் புறா இவ்வளவு நேரம் பறக்கிறதுக்கு. அடிங்க எப்படி இருக்கும்? அடியெல்லாம் சுத்தமான அடி. ஒரு 4-5 பண்ணாக்கா 2-3 அடியில போய் மேல மறைஞ்சிடும். நேத்து நம்ம சந்திர சார் கிட்ட பேசுற டைம்ல கூட அவரும் அதான் சொன்னாரு. பழைய புறா அடின்றது வந்து புறா வந்து வீட்டு மேலேயே கீழே கால் கையில புறா வரும், வந்து வந்த வேகத்துல இழுத்து அடிச்சு ஒரு அடி அடிச்சு 2வது அடி 3வது அடி புறா மறையும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி புறாங்க அடிச்சு நாங்க இது வரைக்கும் நான் சின்ன வயசுல நான் பாத்துருக்கிறேன். இப்போ நீங்க பார்த்ததெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி புறாங்க இருந்தது. எங்க பார்த்தாலும் யார் புறா இருந்தாலும் ஓரளவுக்காவது பறக்கும், அடிக்கும். இப்போ வந்து அடியும் இல்லை, பறக்கிறது இல்லைன்னாக்கா காரணம் இதுதான். ஜாதி இல்லை, அந்த பேட்டர்ன் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஜாதி மாத்தி கலர் மாத்தி எல்லாம் நாசம் பண்றாங்க. இனிமேல் உருவாக்குவாங்க. நீங்க உங்க இதுல வந்து எப்படி வேற கலர் எல்லாம் எதுவுமே இல்லை. குல்தார் புறா பார்த்தோம். நம்ம குல்தார் புறான்னு சொல்றோம். அந்த குல்தார் புறால பார்த்தா டூமா வருது, எல்லாம் இல்ல, சிகப்பு வரும். குல்தார்ல சிகப்பு வரும், அவ்வளவுதான். சப்பார் புறா வருதுங்க. சப்பார் எல்லாம் வந்து அதுவும் ஒளிஞ்சது போட்டு உடச்சுங்க, அதை மிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதனால அந்த ரங்கு வருது அப்படின்னு.
பியூரிட்டி இல்ல அதெல்லாம். வேற எது ரங்குக்கு இது கரெக்டா இருந்தா இருக்குன்றீங்களா? சப்ஜா சேர்க்கணும். சப்ஜா தான் சேர்க்கணும். சப்ஜால கூட பியூரிட்டி இருக்கணும். அதுலயும் வந்து ரெக்கைங்க எல்லாம் வந்து சிகப்பு ரெக்கைங்க இது எல்லாமே உடைஞ்ச போறாங்க. அது சேர்த்தாக்க அதுல சிகப்பு வரும், எல்லாமே வரும். பியூரிட்டினா அந்த சிகப்பு அந்த இது எல்லாம் ஓட்டெல்லாம் ரெக்கைல எல்லாம் இருக்கிறதெல்லாம் சப்ஜா கிடையாது. அது எல்லாம் கலப்படம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்.